நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மத்திய அரசு வேடிக்கை பார்க்காது என்று மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறுகையில், புதுவையில் ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. முதலமைச்சரின் பொறுப்பில் உள்ள காவல்துறையின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை. வீதியில் நடந்து செல்லும் பெண்களிடம் தங்கச்சங்கிலி பறிப்பு, கொள்ளை மட்டுமின்றி கொலையும் சர்வசாதாரணமாக பட்டப்பகலில் நடுவீதியில் நடைபெறுகிறது. ரவுடிகளை வெட்டுவதும், சிறையில் இருந்து கொண்டே செல்போனில் தொழிலதிபர்களை மிரட்டி பணம் பறிப்பதும் வாடிக்கையாகிவிட்டதால் வியாபாரிகள் நிம்மதியாக வியாபாரம் செய்ய முடியவில்லை. மாமூல் வசூலிப்பதும் வாடிக்கையாகிவிட்டது என்றார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியின் போது உள்துறை பொறுப்பை வகித்த வல்சராஜ் காவல் உயர் அதிகாரிகளை அடிக்கடி அழைத்து மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியதால் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மேலும் வியாபாரிகள் நிம்மதியாக தொழில் செய்தனர். ஆனால் தற்போது போலீஸ் பாதுகாப்பில் இருந்த கைதி வெடிகுண்டு வீசி கொலை, ஆன்மீக தலைவர்களை அடித்துக் கொள்வது, பிரதமரின் உருவப்படத்தை அவமதிப்பது என்று தினம் தினம் நடப்பதால் காவல்துறை தனது கடமையை சரியாக செய்யவில்லை என்று பகிரங்கமாக குற்றம் சாட்டுவதாக கூறினார். மேலும் காவல் அதிகாரிகளுக்கே சிறையில் இருந்து மிரட்டல் விடுகின்ற அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டது என்றால் பொதுமக்களின் கதி என்ன என்று கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பொதுமக்கள் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலையையும் காவல்துறையை நம்ப முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளதை மத்திய அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று தெரிவித்தார். மற்றும் நிலையை சரி செய்யாவிட்டால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர், மேலும் மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று அரசுக்கு நெருக்கடி தருவோம் என்று கூறினார். காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்ற சம்பவம் குறித்து அனைத்து கட்சி தலைவர்களும் கருத்து தெரிவித்துள்ளனர். புதுவை காரைக்கால் மேடு பகுதியை சேர்ந்த 26 மீனவர்களை கடந்த 3ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் கைது செய்து இலங்கை கொண்டு சென்றனர். இச்சம்பவம் மீனவ மக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முதல்வர் ரங்கசாமி இது தொடர்பாக கூறுகையில், மீன்பிடிக்க சென்ற காரைக்கால் மீனவர்களை இலங்கை கடற்படை பிடித்து சென்றுள்ளது கண்டனத்திற்கு உரியது. அவர்களை விடுவிக்க மத்திய அரசுக்கு கடிதம் எழுத உள்ளதாகவும், பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கடிதம் எழுதி மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கூறுகையில், மீனவர்கள் அடிக்கடி தாக்கப்படுவதற்கு நிரந்தர தீர்வாக கச்சத்தீவை திரும்ப பெற வேண்டும். புதுவை அரசு இந்த பிரச்சனையில் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மீனவர்களை வஞ்சித்து வருகிறது. உடனடியாக மத்திய அரசுக்கு முதல்வர் கடிதம் எழுத வேண்டும். மேலும் மீன்வளத்துறை அமைச்சரை டெல்லிக்கு அனுப்பி உரிய நடவடிக்கை எடுத்து மீனவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றார். காங்கிரஸ் மாநில தலைவர் AV சுப்பிரமணியன் கூறுகையில், மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படும் பிரச்சனையில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க மத்திய அமைச்சர் நாராயணசாமி முயற்சி மேற்கொண்டு வருகிறார். தமிழகத்தை சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் வலியுறுத்தி வருகின்றனர். மீனவர்களை மீட்க இலங்கை தூதரகம் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இலங்கை புத்த பிட்சு சுற்றுலா பயணிகள் தமிழகத்தில் தாக்கப்பட்டதன் எதிரொலியாக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றனர். இங்கு நடைபெற்ற சம்பவங்களால் இலங்கை எதிரி நாடாக மாறிவிட்டது. எனவே இப்பிரச்சனையை கவனமாக எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறினார். புதுவையில் மதுக்கடைகளை மூடாவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் என்று விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவன தலைவர் திருமாவளவன் அறிவித்துள்ளார். புதுவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு செயற்குழு கூட்டம் மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாவளவன் சிறப்புரையாற்றினார். 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கூட்டத்திற்கு முன்பு திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னையில் மாபெரும் மக்கள் உரிமை பேரணி நடைபெற இருக்கிறது. இதில் லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்கின்றனர். பேரணியின் முடிவில் சான்றோர்களுக்கு பல்வேறு விருதுகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதுவையில் உள்ள மது கடைகளால் இளைய தலைமுறையினர் மது பழக்கத்திற்கு அடிமையாகின்றனர் மற்றும் அண்டை மாநிலமான தமிழகத்திலிருந்தும் புதுவைக்கு வந்து குடிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஆகையால் மதுக்கடை அனைத்தையும் மூட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் விரைவில் போராட்டம் நடத்தப்படும். AFT மில்லில் உற்பத்தி நிறுத்தப்பட்டு செயலிழந்துள்ளது. தொழிலாளர்களுக்கு 6 மாதமாக சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளது. எனவே மில்லை மீண்டும் இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து நாட்டிலேயே முதன்முறையாக ஆந்திர அரசு தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான துணை திட்ட நிதிகளை அவர்களுக்கே செலவிடும் வகையில் தனி சட்டத்தை இயற்றியுள்ளது. அதுபோன்று புதுவை மற்றும் தமிழகத்தில் அரசு சட்டம் இயற்ற வேண்டும் என்று கூறினார். ஸ்டாலின் மணி விழாவினை முன்னிட்டு திராவிட முன்னேற்ற கழக மகளிரணி சார்பில் நடைபெற்ற விழாவில்
5 மகளிருக்கு சேவை திலகம் விருதினை மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் வழங்கினார். புதுவை திராவிட முன்னேற்ற கழகம் மகளிரணி மற்றும் அரியாங்குப்பம் திமுக சார்பில் ஸ்டாலின் மணி விழாவினை முன்னிட்டு மகளிருக்கு விருது மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முருகப்பாக்கத்தில் நடைபெற்றது. மகளிரணி அமைப்பாளர் நிர்மலா சுந்தரமூர்த்தி, மாநில தலைவி தனலட்சுமி ஆகியோர் தலைமையில் அவைத்தலைவர் சீதா வேதநாயகம், பொருளாளர் அனிபால் கென்னடி, தலைமை செயற்குழு உறுப்பினர் சோமசுந்தரம், தொகுதி செயலாளர் ராம சிவபாலன், வேலன், கந்தாமு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில அமைப்பாளர் MAS சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளை பராமரிக்கும் ஜுவாலா இல்ல நிர்வாகி பானுமதி, மாதர் சங்கம் உருவாக்கும் செங்கேணி, மகளிருக்கு கைவினை தொழில் கற்றுத்தரும் புஷ்பகாந்தி, சமூக சேவகி பத்மாவதி, ஆட்டோ ஓட்டுநர் தஸ்காலின் மேரி ஆகியோருக்கு சேவை திலகம் விருதும் பொற்கிழிகளை பரிசாகவும் ஏழை பெண்களுக்கு இலவச தையல் எந்திரமும் வழங்கினார். விழாவில் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி நிர்வாகிகள், மீனவரணி, மகளிரணி, தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை, தொண்டரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து போராட்டங்கள் நடத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நாளை 7ஆம் தேதி நடைபெற உள்ளதாக AFT ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக AFT மில் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு தலைவர் ஏழுமலை மற்றும் நிர்வாகிகள் கூட்டாக அளித்த பேட்டியில் AFT மில்லில் தொழிலாளர்களின் 2 மாத சம்பளத்தை முதலீடாக போட்டு மில் இயங்கியது. புதுவை முதலமைச்சரும் மில் சிறப்பாக செயல்படுகிறது என்று கூறிய 2 தினங்களுக்கு பின் மில்லுக்கு தொடர்ந்து 6வது முறையாக விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிலாளர்களுக்கு பல மாதங்களாக சம்பளமும் வழங்கப்படாமல் தொழிலாளர்களின் குடும்பங்கள் வறுமையில் வாடி வருகிறது. மேலும் புதுவை முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதியில் AFT மில்லை சிறப்பாக இயக்கி 2000 இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று கூறினார். ஆனால் தற்போது மில்லை மூடுவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருகிறார். மேலும் முதலமைச்சர் தொழிலாளர்களுக்கு லே ஆஃப் அளிப்பது அல்லது மில்லை மூடுவது என்ற நிலையை எடுக்க உள்ளதாக அறிகிறோம். அரசின் இந்த தொழிலாளர் விரோத போக்கை கண்டித்து பலகட்ட போராட்டங்கள் நடத்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நாளை 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி அளவில் தாவரவியல் பூங்காவில் நடைபெற உள்ளது என்று கூறினார். சாகித்ய அகாடமியின் தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள புதுவை அரசு சட்டத்துறை மொழிபெயர்ப்பாளர் சுந்தரமுருகன் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். மத்திய அரசின் தன்னாட்சி நிறுவனமான சாகித்ய அகாடமி இலக்கிய பணிகளை சிறப்பாக செய்வதற்காக ஆலோசனை குழுவிற்கு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இலக்கிய அறிஞர்களை தேர்வு செய்கிறது. தேர்வு செய்யப்பட்ட அறிஞர்கள் 5 ஆண்டு காலம் தமது இலக்கிய ஆலோசனைகளை வழங்குவர். அதுபோன்று 2013 முதல் 2017ஆம் ஆண்டு வரையிலான 5 ஆண்டுகளுக்கு புதுவை மாநில சாகித்ய அகாடமி தமிழ் ஆலோசனை குழு உறுப்பினராக புதுவை அரசின் சட்டத்துறை மொழிபெயர்ப்பாளர் சுந்தரமுருகன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். புதுவையை சார்ந்த சுந்தரமுருகன் மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் முனைவர் பட்டம் மேற்கொண்டிருக்கும் ஆய்வாளர் ஆவார் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தில் தமிழ் இலக்கியத்தில் இளம் முனைவர் பட்டம் பெற்ற இவர் நண்பர்கள் தோட்டம் இலக்கிய இதழின் சிறப்பாசிரியரும் தமிழ் படைப்பாளியும் பதிப்பாளரும் ஆவார். சாகித்ய அகாடமியின் குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதுபோன்று கல்வி அமைச்சர் தியாகராஜனை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அப்போது பேராசிரியர் சம்பத், தனித்தமிழ் கழக தலைவர் தமிழமல்லன், தமிழ்ச்சங்க செயலர் பாலசுப்ரமணியன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். தங்கம் விலை உயர உயர வழிப்பறியும் அதிகமாகிறது என்று உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் நடந்த போலீசார் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டத்தில் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். புதுவை உருளையன்பேட்டை காவல் நிலையம் சார்பில் போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவு கூட்டம் தனியார் ஹோட்டலில் வடக்கு SP ராமராஜ் தலைமையில் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரதாஸ், சப் இன்ஸ்பெக்டர்கள் ஜெயசங்கர், நாகராஜன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் புதிய பேருந்து நிலையம், மறைமலை அடிகள் சாலையில் தனியார் டிராவல்ஸ் பேருந்துகள் இரவு நேரத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக நிறுத்தப்படுகிறது. இதனை ஒழுங்குபடுத்த வேண்டும். மேலும் பிரதான சாலையில் சாராய கடை இருப்பதால் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ளது. புதுவையில் அனைத்து போக்குவரத்து சிக்னல்களும் பாதசாரிகள் சுலபமாக நடந்து செல்லும் வகையில் இல்லாததால் பாதசாரிகள் சாலையை கடக்க சிரமப்படுகின்றனர். எனவே இதனை சரி செய்ய வேண்டும். மேலும் தங்கம் விலை உயர உயர சங்கிலி பறிப்பு சம்பவங்கள் அதிகமாக நடக்கிறது. இதனால் பெண்கள் சாலையில் நடக்கவே அச்சப்படுகின்றனர். எனவே ரோந்து பணிக்கு கூடுதல் போலீசாரை நியமிப்பதோடு CCTV கேமரா பொருத்த வேண்டும் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறினர். இதற்கு பதிலளித்து SP ராமராஜ் பேசுகையில், போலீசார் ரோந்துக்கு கூடுதல் போலீசாரை பணியில் அமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். பேருந்து நிலையம் உள்ளிட்ட 93 இடங்களில் CCTV கேமராவை பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. இப்பணி 1 மாதத்தில் முடிந்துவிடும் என்று தெரிவித்தார்.
மேலும் வேலைக்கு புதியதாக ஆட்களை நியமித்தாலும் வீட்டில் புதியதாக குடி அமர்த்தினாலும் அவர்களை பற்றி நன்கு தெரிந்து கொண்டுதான் அமர்த்த வேண்டும். அதற்கு போலீசார் உதவியை பொதுமக்கள் நாடலாம். பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் குறித்து 1098 என்ற எண்ணிலும், குழந்தைகளுக்கு எதிரான சம்பவங்கள் குறித்து 1091 என்ற எண்ணிலும் புகார் தெரிவிக்கலாம். அக்கம் பக்கத்தில் சந்தேகப்படும்படியான நபர்கள் நடமாடினால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கலாம் என்று கூறினார். புதுவை காக்கையந்தோப்பில் நடந்த கபடி போட்டியினை சமூக சேவகர் ஜாகிர் ஹுசேன் துவக்கி வைத்தார். புதுவை காக்கையந்தோப்பு களம் கண்ட வேங்கை கபடி சங்கம் சார்பில் மாநில அளவிலான 2ஆம் ஆண்டு கபடி போட்டி துவக்க விழா சங்க தலைவர் தலைமையில் நடந்தது. விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் ஜாகிர் ஹுசேன் பங்கேற்று போட்டியினை துவக்கி வைத்தார். போட்டியில் புதுவையின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 40 ஆடவர் அணிகளும் 6 மகளிர் அணியும் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தியது. இப்போட்டியில் வெற்றி பெறும் அணிகளுக்கு பின்னர் பரிசளிப்பு விழாவில் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. திரளான கபடி ரசிகர்கள் பங்கேற்று பார்வையிட்ட போட்டிக்கான ஏற்பாடுகளை கபடி சங்க நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுவை வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது. புதுவை வில்லியனூரில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க தூய லூர்து அன்னை திருத்தலத்தில் ஆண்டுதோறும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்து 6வது நாளில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதேபோன்று இந்த ஆண்டிற்கான பெருவிழா துவங்கியது. விழாவினை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் உள்ள ஜெப மண்டபத்தில் செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து மாதாவின் திருக்கொடி குளத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு திருத்தல ஆலயத்தின் முன் உள்ள கொடிமரத்தில் உற்சாக கரகோஷத்துடன் கொடியேற்றப்பட்டது. திருத்தல பங்கு தந்தை ரிச்சர்ட் அடிகளார் தலைமையில் நடைபெற்ற கொடியேற்று விழாவில் பங்கு பேரவையினர், இளைஞர் இயக்கத்தினர், பங்கு மக்கள் என ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு பேரவை, இளைஞர் இயக்கம், தன்னார்வ பணிக்குழுவினர் மற்றும் திருத்தல பக்தர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.